ட்ரெயின் வந்துட்டு இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு சீட்டு பிடிச்சி உட்காந்துரும். ஏன்னா கூட்டமாக இருக்குது இல்லையா, அதனால் சீட்டு கிடைக்காம போயிடும். சீட்டு கிடச்சிருச்சுன்னா நம்ம உள்ளே போயிட்டு சார்ஜர் போட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் என் ஃபோனுக்கு ஏற்றணும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே 47 ஜிபி இருக்குதுங்க. 47 ஜிபியுமே ஃபுல்லாகி போயிடுது கொஞ்ச நேரத்துலேயே. ஓப்பன் பண்ணாங்கன்னா உள்ளே போய் உட்காந்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டாங்க, உள்ளே வந்து உட்காந்துக்கலாம். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, போயிட்டாக இருக்கு. நம்ம அந்த இதுக்கு போயிடும். நமக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி சீட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் சார்ஜர் போட்டு டேட்டாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கு தான் எடுப்பாங்க. இன்னும் ஒரு 45 நிமிஷம் இருக்குது சொல்ல போனால். ஓகே பாய். நான் வந்து சார்ஜர் போட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். அவ்வளோதான், நம்ம வந்துட்டோங்க. திருப்பியும் நம்ம கேஎல் சென்டருக்கே வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டிக்கெட்டை வச்சு அவுட் அடிச்சுட்டு வெளியே போயிட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்து திருப்பி போர்ட்லாங்களுக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுத்து ட்ரெயின்லேயே நம்ம திருப்பியும் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த டிக்கெட் எடுத்து திருப்பி இங்கே பஞ்ச் அடிச்சுக்கன்னா ஸ்கேன் பண்ணாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேஎல் சென்டர்லேருந்து நம்ம திருப்பியும் டிக்கெட் எடுத்துட்டோம். நம்ம ஏரியாவுக்கு நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 3க்கு நம்ம போனோம். பிளாட்ஃபார்ம் 3 தான் நம்மளோட ஸ்டாப் சொல்ல போனால். ஓகேங்களா, எலிவேட்டரில் போய் நிச்சிங்கன்னா கீழே இறக்கி போய் விட்டுரும். நம்ம 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் போய் நிச்சா 5:30 மணிக்கு ட்ரெயின் வரும். கரெக்டாக சரியாக சொல்ல போனால் 5:30 மணிக்கு ட்ரெயின் வரும். 5:30 மணி ட்ரெயினில் நம்ம ஏறினாங்கன்னா 1 மணி நேரம், 6:30 மணி, 6:45 அந்த டைமுக்கு வந்து கூப்பிட்டு போய்ட்டு நம்மளை வந்து போர்ட்லாங்கில் விட்ருவாங்க. போர்ட்லாங்கில் பேர் வந்து பிலாங் அப்படின்னுவாங்க. போர்ட்லாங்கில் வருது. கிளாங்குன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்டாப் முன்னாடியே இருக்குது ஒரு ஸ்டாப் கிளாங்கு. 3வது பிளாட்ஃபார்ம்னு நம்ம வந்து சரிங்களா மாற்றிக்கு தேடிட்டு போகிறாங்க. 3வது பிளாட்ஃபார்ம். நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக கூட்டமாக இருக்குதுங்க. ஆஃபீஸ் முடிச்சு வேலை முடிச்சு எல்லாம் வரணும். வீட்டுக்கு போகிறவங்களாம் வந்து நிற்கிறாங்களாட்டுக்குது. நம்ம தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வைக்கிறோங்க. ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. முன்னாடி எல்லோரும் தயாராக இருக்கிறாங்க. கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் சீட்டு கிடைக்குமான்றதே டவுட்டு தான். நான் தான் கடைசியாக நிற்கிறேன். இங்கே சீட்டு கிடைக்குமா? பின்னாடி லைனாக நிற்போம். இப்போ தான், ஏன்னா நம்ம கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் போவோம் பாருங்க. கன்ஃபார்மாக ஒரு சீட்டு விட்டு நிறையா போவாங்க. வந்தாச்சு. சீட்டு கிடச்சாச்சு. உட்காந்துக்கிறேன் சீட்டில். இனிமேல் அங்கே போர்ட்லாங் போயிட்டு நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். பாய். அவ்வளோதாங்க, நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. போர்ட்லாங் வந்தாச்சு. அந்த டிக்கெட் எடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். பஸ் இருக்குமான்னு தெரியல. பஸ் இருந்தால் லக்கு, பஸ் இல்லைன்னா கேப் தான் பிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா, சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். அதே தான், அந்த டிக்கெட்டை எடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஓகேங்களா, டிக்கெட்டு இருக்குது. அந்த ஸ்கேன் பண்ணுற மிஷின் முன்னாடி இருக்குது. ஸ்கேன் பண்ணியாச்சு, வெளியே வந்தாச்சு. ஓகே, இருக்குமான்னு தெரியல பஸ்ஸு, பட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த பஸ்ஸில் ஏறிடலாம். ஓகேங்களா, பஸ்ஸில் ஏறினா ஒரு வெள்ளி, கேபோ இல்லை காரோ டாக்ஸி எடுத்தாங்கன்னா 10 வெள்ளி ஆகும். கம்பல்சரி 10 வெள்ளி ஆயிரும். பஸ் இருந்துச்சுன்னா பஸ் ஏறிடலாம். ஓகே,
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது என்னோடய ஃபஸ்ட் டைம் vlogging வீடியோ, அதனால் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஓகே, பஸ் இருக்காதுன்னு தெரியல. நான் அங்கே போய்ட்டு பஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ போடுறேன். மொத்தமாகவே எவ்வளோ செலவாகிருக்குன்னா வச்சுக்கோங்களேன். மொத்தமாக எவ்வளோ செலவாகிருக்குன்னா, நீங்கள் கேஎல் சென்டர்லேருந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5.5 வெள்ளி தான் செலவாகவே ஆகும். 6 வெள்ளி ஆகும், அவ்வளோதான். ஏன்னா கேஎல் சென்டர் டு பத்துக்கேப்போ வந்து 5.5 வெள்ளி தான். அதாவது அப் அண்ட் டவுனுக்கே 5.5 வெள்ளி தான். நீங்கள் போயிட்டு ரிட்டர்னு திருப்பியும் கேஎல் சென்டருக்கு வரத்துக்கு உங்களுக்கு 5.5 வெள்ளி 6 வெள்ளிக்குள்ளே தாங்க ஆகும். சரிங்களா? நான் வந்து கேஎல் சென்டர்லேருந்து அவுட்டரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆகுது. எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து 6 வெள்ளி ஆகுது. 12 வெள்ளி ஆகுதுங்க. எக்ஸ்ட்ரா 12 13 வெள்ளி. எனக்கு வந்து டோட்டலாகவே 13 வெள்ளி ஆகுது எக்ஸ்ட்ரா. நீங்கள் ஆனால் கேஎல் சென்டரில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் அதை சுற்றி வரலாம் எங்கன்னா இருக்கிறீங்கன்னா, நீங்கள் கேஎல் சென்டர் வந்துட்டிங்கன்னா அழகாக ட்ரெயின் பிடிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து கிராப் புக் பண்ணிங்கன்னாவே போகிறதுக்கே உங்களுக்கு வந்து 16 வெள்ளி ஆயிரும். 16 வெள்ளி 20 வெள்ளி கேட்பாங்க போகிறதுக்கே. நீங்கள் திருப்பி கிராப் புக் பண்ணி நீங்கள் அங்கேருந்து இங்கே ரிட்டன் வந்தீங்கன்னா அதுக்கும் வந்து 16 வெள்ளி 20 வெள்ளி, மொத்தம் டோட்டலாகவே 40 வெள்ளி ஆயிரும். நீங்கள் அது வந்து அதுக்கு அப்படி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அழகாக நீங்கள் ட்ரெயின் வந்து பண்ணிங்கன்னா, ட்ரெயினில் போய் கேஎல் சென்டருக்கு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் அழகாக ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா நீங்கள் 10 வெள்ளியில் முடிஞ்சு போயிடும். போனோமா வந்தோமான்னு இருக்கும். மொத்தம் 3 மணிக்கு எடுத்தாங்கன்னா அரை மணி நேரத்தில் கேஎல் சென்டருக்கு வந்து திருப்பியும் ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டாங்க. அரை மணி நேரம் தான் ஆகுது. ஓகேங்களா? நீங்கள் அங்கே சாப்பிட்றதோட இந்த கேஎல் சென்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே மாலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாலில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து காசு மிச்சப்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே பஸ்ஸு இல்லை. இதுக்கு மேலே நம்ம போயிட்டு கேபு தான் பிடிக்கணும் மாட்டேங்குது. கிராப் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பார்க்குறேன் இப்போ கிராப் இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் வெளிச்சதோட இப்போ முன்னாடியே போட்டாங்கன்னா கிராப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இருட்டாயிடுச்சுன்னா போக போக அவங்க எக்ஸ்ட்ரா போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்க, நான் கிராப் வந்து புக் பண்ணுறேன்.